ஓகே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளாச்சு நான் யூடியூப்ல வந்து இப்போ நான் ஒரு புது லுக்கில் வந்திருக்கேன். ஸோ இடையில குஜராத் போயிருந்தேன், சூரத்தில். அங்கே ஒரு நேஷ்னல் மேட்ச். அங்கே எனக்கு கிட்டத்தட்ட 6th பிளேஸ் மாதிரி வந்துச்சு. பார்ட்டிசிபேஷன் தான் கிடச்சி உண்மையை சொல்ல போனால். ஆனால் உண்மையில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேரை பார்த்தேன், நிறைய வேறு வேறு மார்ஷல் ஆர்ட்டில், ஜூடோ, முவத்தாய், நிறைய பேரை புதுசு புதுசாக மீட் பண்ணேன். கூடோன்னு ஒரு ஸ்போர்ட், நல்ல ஒரு ஸ்போர்ட். நீங்களும் வேணும் நெட்டில் தேடி பாருங்கள். ஸோ அது முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஸ்கூல் ஒர்க், நான் ஸ்கூல் டீச்சர், நான் ரொம்ப பிஸி வேலை. இப்போ தான் டைம் கிடச்சி. ஸோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோமே அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, உங்களுக்கு சீமன் ரிட்டன்ஷனில் ஏன் எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு இந்த சூப்பரான விஷயங்கள், பொண்ணுங்க பார்க்குறது, இல்லை லைஃப்பில் லக்கு எனக்கு நடக்கிறது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காண்டி. ஸோ என்ன காரணமாக இருக்கும், ஏன் பெனிஃபிட்ஸ் வர மாட்டேங்குது? நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80% பேருக்கு ரிட்டன்ஷனில் இருந்தாலே பெனிஃபிட்ஸ் தெரியும். ஆனால் அவங்களுக்கு இருக்க கஷ்டம், அது இன்னொரு பிரச்சனை. சில பேருக்கு எனக்கு பெனிஃபிட்ஸே இல்லை, எனக்கே சில நேரங்கள் அப்படி இருந்திருக்கு, ஏன் தெரியலை அந்த மாதிரி. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அதை தப்பான வகையில் அதை அணுகுறீங்க, அதை அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஒரே நோக்கம் என்னென்னா, இந்த லஸ்ட்டில் இருந்து டிட்டாச்சாக இருக்கணும். லஸ்ட்டு மோசம் இல்லை, நான் லஸ்ட்டு மோசம்னு சொல்லுவேன். ஆனால் அது எதுவுமே மோசம் கிடையாது, எல்லாத்தையும் அப்படி இருக்கபடியே பார்க்கணும். அது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான பங்கு. ஸோ எதுவும் மோசம் கிடையாது. நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு டிட்டாச்சாக இருக்கணும். இப்போ சாப்பாடு இருக்குது, சாப்பாடு அப்படி இருக்க மாட்டீங்கல்ல. ஓகே, சாப்பாடு இருக்குது, மதியானம் சாப்பிடுவோம், பசிக்கும்போது சாப்பிடுவோம், அளவாக சாப்பிடுவோம், அதே மாதிரி தான் வச்சுருக்கணும். சாப்பிட்றது, பசிக்கிறது மோசம் இல்லை. நீங்கள் மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு பசிக்க தான் செய்யும், மனுஷனாக இருந்தால் ஆசை இருக்க தான் செய்யும். அதே தான் இது, அந்த ஆசை தான் இது. ஸோ நீங்கள் வெறும் சீமெண்ட் ரிட்டன்ஷனோ நோ ஃபேப்போ பண்ணலை, ஓகே, அது வந்து ரொம்ப அது ஓகே, அது வந்து கால் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அதுதான் எல்லாமே அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எஸ்ஆர் சீமன் ரிட்டன்ஷன் இல்லை, ரெண்டு ஒன்று தான். நோ ஃபேப் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்னும் ஆசையில் தான் இருக்கீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை பற்றி மறந்துடுங்க. அதை பற்றி மறந்துட்டீங்கன்னா தான் நீங்கள் அதை உண்மையாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தோட ஒரு, எல்லாத்தையும் தமிழில் இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், சில பேருக்கு தெரியாதுல்ல ஒரு வேளை, அதனால். ஸோ இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய காமெடி என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஓகே எனக்கு இது வேண்டாம், இந்த ஆசை வேண்டான்னு விடும்போது கரெக்டாக உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம். ஸோ நீங்கள் அதை வேண்டாம், ஓகே என்னால் அது இல்லாமலும் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நீங்கள் நினைச்ச அந்த அடுத்த செகண்டே உங்கள் கண்ணு முன்னாடி அது வரும், கதவு முன்னாடி நிற்கும், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் டிசைரில் இருக்காதீங்க. டிசைரில் இருக்கே தான் பிரச்சனை. அந்த ஆசை வந்து ஒரு எனர்ஜி மாதிரி, டிசைர் அது ஒரு எனர்ஜி. அது நீங்கள் விடும்போது தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் டிசைரில் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டாப் ஐடென்டிஃபை வித் டிசைர் அண்ட் ஐடென்டிஃபை வித் ஹையர் எமோஷன்ஸ். நீங்கள் லஸ்ட்டு, டிசைரில் எப்போ அந்த மாதிரி தாட்ஸ் இருந்தால் அதுலேயே தான் இருப்பீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அன்பில் இருங்க, பீஸில் இருங்க. ஸோ நீங்கள் யூனிவர்ஸோட ஒன்றா இருங்க, கனெக்டடாக ஃபீல் ஆகுங்க. ஸோ கனெக்டடாக எப்படி ஃபீல் ஆகணும்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் விடுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, நல்லா தூங்குறீங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்களை கேர் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறீங்க, உங்கள் கோல்ஸை பார்த்து போகிறீங்க. இப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு ஒன்றா ஃபீல் ஆவீங்க. நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது யூனிவர்ஸ் நீங்களும் வேறு இருக்காது, எல்லாம் ஒன்றா ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக பண்ணுங்கள். இல்லை லவ், அன்பு. ஸோ சில மெடிடேஷன்லாம் உண்டு. எப்படின்னா, இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு இருப்பீங்க, உங்களை யாராவது கடைசியாக யாராவது அன்பாக இருந்திருப்பாங்க, இப்போ ஏதாவது தந்திருப்பாங்க, அந்த அன்பை நினச்சி அந்த ஃபீலிங்கில் கொஞ்ச நேரம் இருக்கும்போது உங்கள் உடம்புலேயே ஆட்டோமேட்டிக்காக அன்பு உருவாகும். ஸோ எல்லாமே அன்பு தான், காட் இஸ் லவ், அந்த மாதிரி. ஸோ அந்த எமோஷனில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த எமோஷன்லாம் ஒரு மேட்டராகவே தெரியாது. ஸோ அந்த எமோஷன்ஸை உடம்புல கல்டிவேட் பண்ணதுக்கு, உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். வேறு அதெல்லாம் ஹையர் வைப்ரேஷன். ஸோ லஸ்ட்டு வந்து கொஞ்சம் லோவர் வைப்ரேஷன். லஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து ஷேம், கில்ட், ஆப்பத்தி, லோவர். நீங்கள் அது ஒரு கான்ஷியஸ் ஸ்கேல் மாதிரி உண்டு. நான் ஆல்ரெடி என் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் லஸ்ட்டில் இருக்கீங்கன்னா மேலே வாங்க. லஸ்ட்டுக்கு அடுத்து ஆங்கர்னு நினைக்கிறேன், கோவப்படுங்க, ஐயோ எனக்கு லஸ்ட் இருக்கக்கூடாது அப்படி. அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட்லேருந்து அடுத்து மேலே ஒரு கரேஜ் இருக்கும், அடுத்து பீஸ், அடுத்து அன்பு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க. இது ஒரு ஸ்கேல் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு தூக்கமே இல்லாமல் இருக்குது, நல்லா தூங்குறீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க, ஓகே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் உங்கள் எமோஷன்ஸும். லஸ்ட்டு அங்கே கீழே இருக்குது, ஆசை, அடுத்து கோபம், அடுத்து தைரியம், அடுத்து ஓகே, அடுத்து அன்பு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க. அது ஒரு இது மாதிரி ஸ்கேல். வேணா நீங்கள் டேவிட் ஹாக்கின்ஸ் கான்ஷியஸ் ஸ்கேல் நடிச்சு பாருங்கள். ஸோ அந்த ஏணி ஏறி மேலே வந்து அப்படி பீஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை பற்றி நிறைய வேணால் நீங்கள் எனக்கு மற்ற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க, அதான் லாஜிக். நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களை தேடி வரும். ஆனால்
நீங்க சும்மா எனக்கு வேண்டான்னு இருக்கக்கூடாது. வேண்டான்னு சொல்லிட்டு உங்க அடிமட்ட மனசு ஆசையில இருந்தா, இன்னும் நீங்க ஆசையில தான் இருக்கீங்க. ஸோ உங்க சப்கான்ஷியஸ் உங்க உள்ளார்ந்த மனசு ஓகே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு உங்களுக்கே தெரியணும். அது கொடுக்க கொஞ்சம் கஷ்டம். அப்படி நீங்க ஏன் இருக்கணும்னா, அப்பதான் அதான் பீஸ். எனக்கு வேணும் வேணும்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. அது என்னது சன்செட்ட நம்ம தேடி ஓடக்கூடாது. சூரியன பார்த்து ஓடக்கூடாது. நின்னுட்டு சூரியனோட அந்த இத அனுபவிக்கணும். அவ்வளோதான் சிம்பிளா சொல்லப்போனா. ஸோ எனக்கு தெரியுது நீங்க ஏன் இத பண்றீங்கன்னு. எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸ் வேணும். கண்டிப்பா. அதுக்கு தான் நம்ம பண்றோம். ஆனா உண்மையிலேயே உங்க ஆசைய நீங்க அடையணும்னா, உங்க ஆசைய நீங்க விடுறது தான் ஒரே வழி. எனக்கு வேற என்ன எப்படி சொல்லன்னு தெரியல. நான் வெறும் ஒரு மெசஞ்சர் தான். ஒரு தூதுவன் தான். என்ன சுட்றாதீங்க அந்த மாரி. ஸோ ஆசைய நீங்க விடணும்னா ஆசைய அடையணும்னா நீங்க ஆசைய விட்டு தான் ஆகணும். ஸோ ஆசை வந்து ஒரு கிரேவிங். ஒரு நீடினஸ். எனக்கு வேணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஸோ அது வந்து எப்பவுமே ஒரு இல்லங்கிற ஒரு மைண்ட் செட். ஆனா பீஸ் வந்து எனக்கு எப்பவுமே இருக்குது. ஒரு ஃபுல்னஸ். ஓகே எனக்கு எல்லாமே இருக்கு. அந்த மாரி நெனைக்கிறது. ஸோ எப்பவுமே பீஸ்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹியூமன் ரிட்டென்ஷன் ஒண்ணு தான். அதுல எக்ஸர்சைஸ் நெறைய இருக்கு. ஸோ கீகிள்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. கீகிள்ஸ்லாம் நெறைய சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க 1க்கு போகும்போது அந்த மசில ஸ்டாப் பண்ணும்போது ஒரு மசில் கான்ட்ராக்ட் ஆகுதுல்ல, அதுதான் கீகிள்ஸ். ஸோ இப்ப நீங்க ஜஸ்ட் உங்களோட கீழ அந்த மெயினான இடத்த ஸ்குவீஸ் பண்ண பாருங்க. அதுக்கு பேரு ஒரு கீகிள். ஒரு ரெப் அந்த மாரி. இப்ப பைசெப் கர்ல் ஒரு ரெப் மாரி அது ஒரு ரெப். ஸோ இப்படி நீங்க அத ஸ்குவீஸ் பண்ண அது உங்க ஸ்பைன் வழியா மேல ஏறி இங்க வரும். ஸோ இத பத்தி நெட்ல தேடி பாருங்க. கீகிள்ஸ் KEAGLES. வேற ஃபுல் பிரீத்திங். எப்பவுமே ஃபுல் பிரீத் பண்ணுங்க. டவுன். உங்களோட பால்ஸ் வரைக்கும் போற மாரி ஃபுல்லா பிரீத் பண்ணுங்க. அப்படி பிரீத் பண்ணாலே அந்த எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். உங்க லஸ்ட்ல ஈஸியா மைண்ட் போகாது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கடைசியா நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன். ஆசை வரும் போகும். அதுல ஈடுபடாதீங்க. இங்கிலீஷ்ல அழகா சொல்லணும்னா, டிசைர் கம் அண்ட் கோஸ். டூ நாட் என்கேஜ். ஆசை வரும் போகும். போகும். அவ்வளோதான். நீங்க அத பார்த்துட்டுருக்கீங்க. ஒரு ஆறுல எப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஆறு தண்ணி போகுது. அதுல ஒரு கட்டை எப்படி மிதந்துட்டு போகுதோ அதுதான் ஆசை. அப்படியே அது போகும்போது, அப்படியே அத விட்டுருங்க. அவ்வளோதான். நீங்க அதுல ஈடுபடாதீங்க. அத அப்படியே இருந்து பார்த்துட்டு, ஆசை வரும் போகும். நீங்க அதுல ஈடுபடாதீங்க. அப்படியே போயிரும். ஸோ எனக்கு நான் இன்னொரு சின்ன ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்லி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எனக்கும் லஸ்ட் வரும். சில நாட்கள்லாம் ரொம்ப இதா இருக்கும். ஸோ வரும். மைண்ட் ரொம்ப இதா இருக்கும். லஸ்ட்ட பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும். ச்சே கான்ஷியஸா இல்லையே! என்ன இது நம்ம இப்படி இருக்கோமே! அப்படின்னு எனக்குமே. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு லஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு எனக்கு நல்ல விஷயங்கள் ஏதாவது யோசிப்பேன். இத தாட் ரீடைரக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு லஸ்ட் வருது. ஏதாவது ஒரு தாட் வருது. எத பத்தியாவது இல்ல யாரையாவது பத்தியாவது, எந்த ஒரு விஷயத்த பத்தியாவது ஒரு தப்பான தாட் வருது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே நான் வந்து கூடோல என்னோட நீ ஸ்ட்ரைக், என்னோட பஞ்சிங், என்னோட கிராப்ளிங், என்னோட த்ரோ அந்த மாரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள். நான் எந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், அத சூப்பரா பண்ற மாரி யோசிப்பேன். தாட்ட மாத்திருவேன். ஸோ எனர்ஜி எல்லாம் அங்க போகும். ஸோ நான் வந்து பெரிய கிக் பாக்ஸர் மாரி, இல்ல ஜூடோ பிளேயர் மாரி தூக்கி போடுறேன். ஓ இந்த ஸ்ட்ரென்த், இந்த இது அப்படி கிராஃப்ட் என்னோட நான் எவ்வளோ சூப்பர்னா எப்படி சொல்ல என்னோட டேலண்ட்ஸை நான் எவ்வளோ வளர்த்துக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ தாட்டும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். இந்த இவ்வளோ எனர்ஜி வந்து அந்த ஸ்போர்ட்டை நான் இன்னும் சூப்பராக பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹியூமன் ரிட்டென்ஷன் அவ்வளோ எனர்ஜின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் எப்போவுமே உங்கள் கிராஃப்ட், உங்களோட அந்த ஸ்போர்ட்டோ இல்லை உங்களோட அந்த பேஷன், ஆம்பிஷன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் அது சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆப்போனண்ட்டை தூக்கி கீழே போடுற மாதிரி. அந்த எனர்ஜி அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல் எனர்ஜி. ஸோ அதை நீங்கள் தாட்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு எதை நீங்கள் சூப்பராக பண்ணணுமோ, இப்போ டான்ஸ் கிளாஸ் போகிறீங்கன்னா டான்ஸ் சூப்பராக பண்ணுற மாதிரி ஒரு தாட் கொண்டு வாங்க. அந்த எனர்ஜி வந்து உருவாகும், ரியாலிட்டியில் கொண்டு வரும். ஸோ நீங்கள் அந்த எனர்ஜியை வச்சு ரியாலிட்டியை நீங்கள் மாற்றலாம், உருவாக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப். ஓகே கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு வீடியோ இருக்கட்டு. இனி நான் நிறைய வீடியோ போட போகிறேன். ஸோ என்னோட கம்யூனிட்டியை நான் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ பிரச்சனை எனக்கு என்னென்னா, அது வந்து வெப்சைட்டை வந்து செட் பண்ணது கொஞ்சம் இதாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு டெக்னீஷியன் கிடச்சா, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணுற ஒரு ஆள் கிடச்சா ஈஸியாக செட்டப் பண்ணிடுவேன். ஸோ ஓகே கைஸ், ஸ்டே டியூன்டாக இருங்க. இது ஒரு கம்யூனிட்டி, அதாவது நம்ம குரூப் கால், வீடியோ கோர்சஸ் எல்லாம் வந்து ஒரே வெப்சைட்டில் வரப்போகுது. ஸோ அது ரொம்ப ரேட்லாம் இருக்காது. ஒரு 1000 அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, மந்த்லி. ஸோ ஆமாம், அதுக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். என்னோட நோஃபேப்பில் இருந்து, என்னோட ப்ராக்டிக்கல் அட்வைஸில் இருந்து, என்னெல்லாம் மெடிடேஷன், என்னெல்லாம் ஒர்க் அவுட்டில் இருந்து, டேட்டிங் இது அது இதுன்னு எல்லாமே அந்த அந்த ஸ்கூல்
ஸ்கூல் கம்யூனிட்டி மாதிரி உருவாக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஹெல்ப் வேணும்னா அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.